இல்லை ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும், ரைட்டு ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும், போயிருக்கு வந்திருக்கணும், எதுவுமே இல்லையே. நானும் ஜூம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றை மாதிரியும் தெரியல. இது நான் இல்லைண்ணா, அது வேற பையன் தானே. ஆ யாராவது சொல்லி கொடுக்க எடுக்க சொன்னாங்க என்னன்னு தெரியல. நான் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் சிவகுமார் பேசுகிறேன். இப்போ ஒரு 4-5 நாளாக வந்து ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது. தளபதி அவர்கள் வந்து அவரோட பாதுகாவலர்கள் வந்து பவுன்சரை தூக்கி போட்டாங்க ஒரு பையனை, பெரம்பலூர் பெரியம்மாபாளையத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பவுன்சரை தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு எதாவது சேதாரமானு கேட்டிருந்தா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. நாங்கள் இப்பயும் 100% சொல்கிறோம், அந்த பையனே கிடையாது. அந்த பையன் பவுன்சரால் தூக்கி போடவே இல்லை. இது ஒரு தவறான தகவல். ஆனால் வந்து யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டு, யாராக இருந்தாலும் ஒரு தொண்டர் தானே, அது தூக்கி வீசினது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தவறு தானே அது? இல்லை, அது ஒரு பாதுகாப்பு தூக்கி வீசலாம் கிடையாது. அவங்கள ஒதுக்கி தான் விட்றாங்க. பவுன்சர் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி வரக்கூடாதுங்கிறது ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு தலைவருக்குமே இருக்குது. அதை தாண்டி வராங்க. அவங்க ரசிகருங்கிற முறையில் வந்துட்டாங்க. அதை அவங்க தடுக்கிறாங்க. தூக்கிலாம் யாரையும் போடலாம். அந்த தள்ளி விடும்பொழுது அவங்க கீழே தொங்கிடுறாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த பையனே கிடையாது. அந்த பையன் விழுப்புரம், அந்த பையன் பேர் அஜய். அந்த பையன் பேட்டி கொடுத்துருக்காப்புல, நான் தவறுதலாக தான் அந்த இடத்துக்கு போயிட்டேன், நான் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த பையனும் தவறாக தான் போயிருக்காப்புல. போயிருக்கேங்கிறத இல்லை, சுத்தமாக கிடையவே கிடையாது அந்த இடத்துல இல்லை. ஆனால் இவர் சொல்கிறாப்புல நாங்கள் போனேன், காயம் ஏற்பட்டுருச்சு. ஆக்சுவலாக அந்த பையன் சொல்கிறாப்புல நான் முத நாளே போயிட்டேன்ட்டு, மறுநாள் தான் போயிருக்காப்புல. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதில் ஒரு 15,000 பேர் பக்கம் அந்த பவுன்ஸ் ரேம் பக்கத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் முத நாள் போனவங்க, யாருமே அதில் உள்ள நுழைய முடியாது அந்த இடத்துல. என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த விஷயம் அப்படின்றது சர்ச்சைக்குள்ளா இருக்கு. இது கட்சியை பாதிப்பு உள்ளாக்கவா, இல்ல தனிப்பட்ட முறையில வேற எந்த காரணத்துக்காக இந்த மாதிரியான நடவடிக்கையை பண்றாங்க? இல்லை, வேற காரணம் கிடையாது. வளர்ச்சி, கட்சியோட வளர்ச்சி தான் அதுக்கு ஒரு பெரிய காரணம், வேற ஒன்றும் கிடையாது. வளர்ந்துக்கிட்டு வர கட்சி மேலே இருக்கத்தானே செய்யும். உங்க தாயார் வந்து இழப்பீடுன்னு ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இழப்பீடு அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நான் அந்த பாயிண்ட்டை விசாரிச்சிட்டேன். அவரே இல்லையா? அப்புறம் எப்படியா அவரை போய் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? அப்போ அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி முடிஞ்ச உடனே எனக்கு வருது நியூஸு. உடனே அந்த பையனை தொடர்பு கொள்கிறேன். அதுக்கான ஆடியோ என்கிட்ட இருக்குது. அந்த பையன் சொல்கிறாப்படி என்ன யாரும் தொடர்பு கொள்ளல. இப்போ நான் தொடர்பு கொண்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு அந்த பையனை நான் தொடர்பு கொண்டிருக்கேன். அதுக்கான ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. நான் அப்படிலாம் இல்லைன்னா எங்கள் அம்மா யாரோ தூண்டுதல் பேரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு நிருபரோட பேரையும் சொல்கிறார். அதுக்கான ஆடியோ என்கிட்ட இருக்குது, நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஹலோ ஹலோ அண்ணா, வணக்கண்ணா. நல்லா தம்பி. என்ன தம்பி இது பிரச்சனை? இது பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணா, பையன் நான் இல்லைண்ணா, அது வேற பையனா. அது சரி, எப்படி அம்மா கிட்ட வந்து இந்த பேட்டியை அவங்க எடுத்தாங்க? என்ன பிரச்சனை? அதான் தெரியலண்ணா, எப்படி வந்தாங்க என்னன்னு. யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியுமா? தேவையில்லாத பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருந்தாங்க. இல்லை ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும், ரைட்டு ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும், போயிருக்கு வந்திருக்கணும், எதுவுமே இல்லையே. நானும் ஜூம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றை மாதிரியும் தெரியல. இது நான் இல்லைண்ணா, அது வேற பையன் தானே. யாராவது சொல்லி கொடுக்க எடுக்க சொன்னாங்க என்னன்னு தெரியல. சரி, அம்மாட்ட கேட்டியா எதுக்கு இந்த பேட்டி கொடுத்துன்னு கேட்டியா? இது மாதிரி நீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா. நல்ல சட்டை போட்டிருந்தான், மூஞ்சி எதுவுமே தெரியல. நான் இல்ல, அந்த வீந்த பையனே வீடியோ எடுத்து போட்டிருக்கான், அதையும் காட்டிவிட்டான். அது நீ தான் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பாக்குற நியூஸ்ல வந்துருக்கு. போனை பிளாக்ல போட்டு வைக்கிறாரு, போன் எடுக்கிறாரு. யாரு? நியூஸ் 7 சேனல் தமிழ்ச்செல்வன் நான் கீழே பெரம்பலூர். அந்த கப்பல் வயலூருக்கு அந்தாண்ட அந்த ஊரு. நான் வீட்டுல இருந்தேன்னா விட்டுருக்க மாட்டேன். எப்ப வந்தாங்கன்னு தெரியல. நீ போன் பண்ணி கேட்கணும், யாரை கேட்டுக்கிட்டியா பேட்டி கொடுத்தா? நான் கொடுத்தேன், உனக்கு தெரியுமா? அந்த இன்னொரு பையன் உளுந்த பையன் பேட்டி கொடுத்தானா? அந்த வீடியோ இருக்குண்ணா, அது எனக்கு அனுப்பிச்சுடு. அனுப்பிடுறேன். நான் பேசிக்கிறேன். தேவையில்லாத அந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு எல்லாம் பேசிக்கிறேன். எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன். தேவையில்லாத போட்டுட்டு வச்சிருக்கேன். இந்த பையன் மாநாட்டில் அந்த வீடியோல வர சட்டையோட தான் நேற்று போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சட்டை 10 சட்டை இருக்குது, உங்களுக்கு தெரியாது கிடையாது. அந்த பையனையும் இந்த பையனையும் பார்த்தீங்கன்னா நிறைய உருவ வித்தியாசமே நிறையா இருக்குது. இந்த பையன் ஹைட்டாக இருக்காப்புல, அந்த ரேம்பில் உளுந்த பையன் வந்து ஷார்ட்டாக இருக்காப்புல. சட்டை வேறு.
முடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பையனுக்கு இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனுக்கு. அந்த பையனுக்கு முடி கம்மியாக இருக்குது. அவங்க கொஞ்சம் லீனாக இருக்காப்புல, அந்த பையன் கொஞ்சம் ஆள் குண்டாக இருக்காப்புல. இதான் உள்ள வித்தியாசம். யாரோன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பின்னணியில் இருக்குது யாரு பின்னணியில இருந்து இயக்குறாங்க உங்களை அந்த பையனை சரத்குமார்? இல்லை, தளபதிக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம். தளபதி கட்சி டிவிக்கோட கட்சி வளர்ச்சியை பிடிக்காதவங்களா இருக்கலாம் இல்லைங்களா? சரி, வேற என்ன சொல்றீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இது இந்த முழுக்க இந்த கம்ப்ளைண்ட்டு, இந்த தகவல் வந்து தவறானது, பொய்யானது. பொய்யான விஷயம்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. விஜய் மேல வழக்கு பதிவாயிருக்கு. நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். அது பொய்யான வழக்குன்னு தெரியும், ஆனால் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். அவங்களோட ஆதாரத்தையும் காட்டும், எங்களோட ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அந்த பையன் நான் உழுவுலன்னு சொல்லி என்கிட்ட பேசியிருக்காப்புல. அந்த அதில் புகார் தருவீங்களா? நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான புகார் அளிக்க தயாரா இருக்கீங்களா? இருக்கும். அந்த தலைமையோட ஒப்புதலை கேட்டுட்டு அதுக்கு என்னான்ட்டு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை. திமுக இல்லைன்றீங்களா? முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. சரியான பதில் இல்லை. இருக்கிறதான வாய்ப்பு நிறையா இருக்குல்ல. விஜயோட வளர்ச்சி பிடிக்காம திமுக. ஆமாம், அதை முன்னாடியே சொன்னேன். தளபதியோட வளர்ச்சியை பிடிக்கலங்கும் போது அப்போ யாருக்கு பிடிக்கல? இப்போ இருக்க ஆளுங்கட்சிக்கு தானே பிடிக்கும். சொல்றீங்க. இல்லை, ஆளுங்கட்சிக்கு தானே. விழுப்புரத்து அந்த பையன் தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு இருக்கான். ஆமா. இது சம்பந்தமா ஊடகத்துல எந்த ஒரு செய்தியும் வெளியே இல்லை, அந்த பையன் ஊடகத்தில் கொடுத்துருக்காப்புல. இல்ல சோசியல் மீடியால கொடுக்கறது வேற. ஊடகத்துல வீடியோல இல்லை, வீடியோவில் கொடுக்கல. அந்த பையன் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது, அந்த பையன் பேட்டிலாம் கொடுக்கக்கூடாது, அது நான் தான் அந்த பையங்கிற விவரத்தை அந்த பையன் சொல்லியிருக்காரு. 100 பேர் கூட பரிசு கொடுக்கலாம். உளுந்த பையன் தான் கொடுக்குறேன். சட்டையை போட்டு 100 பேர் கொடுக்கலாம். நான் தான் போனேன். ஆனா அந்த பையன் பொது வழியில வந்து நான் தான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லி இல்லை சொல்லிட்டாப்புல. அந்த பையன் சொல்லிட்டாப்புல. பொது வழின்னா ஊடகத்தில் சொல்லலை. அவன் தான் எனக்கு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்கிறான். நான் தளபதியை பார்க்க போனேன், நான் மேலே போனேன், அதெல்லாம் போய் நான் எப்படி போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாப்புல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.